ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிபிஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காய்கறியெல்லாம் எப்படி நம்ம ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோவை கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். நம்ம காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு எல்லாத்தையும் நம்ம எடுத்து சார்ட் அவுட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வைப்போம் இல்லையா? அப்படி அடுக்கி வைக்கும்போது இந்த மாதிரி கேரட்லாம் வாங்கினோன்னா இந்த மேல் பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் நறுக்கிட்டு வச்சோன்னாக்க நிறையா நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கேரட்லேயும் மேல் பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் எப்படி நறுக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறமா பீட்ரூட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம மேல் பக்கத்தையும் அடிப்பக்கத்தையும் நறுக்கிடலாம். இதை மாதிரி நறுக்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பீட்ரூட்டும் ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அதுபோல் பச்சை மிளகாவோட காம்பை நம்ம கிள்ளிடணும். காம்பை இப்படி தனியாக எடுத்துட வேண்டியது தான். இப்படி தனியாக எடுத்துட்டாக்க பச்சை மிளகாயும் சீக்கிரமாக வீணாக போகாது. இப்போ எல்லா மிளகாயிலிருந்தும் அந்த காம்பை மட்டும் தனியாக நீக்கி நம்ம எடுத்து வச்சிடலாம். இதை மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா நிறையா நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்ச காய்கறிகள், சுத்தம் பண்ண காய்கறி எல்லாத்தையும் இப்போ நம்ம பேப்பர் பேக்கில் போட போகிறோம். இந்த பேப்பர் பேக் எப்படி நம்ம செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய நியூஸ் பேப்பரை சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா? அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து ஏதாவது கொஞ்சம் பேப்பர் எடுத்துக்கோங்க. எப்படியுமே அது 2 பேஜஸ் இருக்கும். அதில் அதை நீங்கள் ஒன்றா கூட பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பிரித்து எடுத்த பேப்பரை இப்படி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அடியிலையும் ஃபோல்ட் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு ஃபோல்டிங் கொடுங்க. இப்போ இந்த ஃபோல்டிங்கில் ஸ்டாப்லர் போடணும். ஒரு 3-4 இடத்துல ஸ்டாப்லர் போட்டுக்கோங்க. இந்த பேப்பர் பேக் செய்கிறதுக்கு என் பையன் தான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அடுத்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இங்கேயும் ஒரு 3-4 இடத்துல ஸ்டாப்லர் போட்டுக்கோங்க. இப்படி ஸ்டாப்லர் போட்டுட்டாக்க பேக் மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், அது பேக் மாதிரி இருக்குது. இது மாதிரி நமக்கு எத்தனை பேக் தேவையோ அத்தனை பேக் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், அது பேக் மாதிரி இருக்குது அழகாக. இதுக்குள்ளே நம்ம எந்த பொருள் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ காய்கறிகள்லாம் நம்ம பேப்பரில் போட்டு நம்ம வைக்கும்போது நிறையா நாளைக்கு அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நமக்கு எத்தனை பேப்பர் தேவையோ அந்த மாதிரி அத்தனை பேப்பருக்கும் பேப்பர் பேக் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாக்க நமக்கு தேவைங்கும் போது நம்ம எடுத்து யூஸும் பண்ணிக்கலாம். அதனால் ஃப்ரீயாக இருக்க டைமில் இப்படி ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். என் பையன் கடன்னு ஒரு 4-5 பேக் எனக்கு போட்டு கொடுத்துட்டான். இப்போ போட்ட பேக்லாம் பாருங்கள். ஒவ்வொரு பேக்லேயும் நம்ம எப்படியுமே ஒரு 1/4 கிலோலேருந்து ஒரு 1/2 கிலோ வரைக்கும் காய்கள் வைக்கலாம். நம்ம காய்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம காய்கள் எடுத்து பேக்கில் போட்டு அடுக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இப்போ கத்திரிக்காய் எடுத்து இந்த பேக்கில் போட்டுடலாம். அது மாதிரி என்னென்ன காய்கள் இருக்கோ அவ்வளோத்தையும் எடுத்து நம்ம பேக்கில் போட்டுட்டு அடுக்கி வச்சிட வேண்டியது தான். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கத்திரிக்காய், பீன்ஸு, இது போல் நம்ம ஒவ்வொரு பேக்லேயும் நம்ம காய்கறிகளை அடுக்கி வச்சுட்டு பத்திரமா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியது தான். நான் இப்போ அடுக்கி வச்சுருக்கிறது வெண்டைக்காய், கத்திரிக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய், இதெல்லாமே நான் அடுக்கி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும். இன்னொரு பேக்கில் கேரட்டு, அந்த இன்னொரு சைடில் எனக்கு இடம் இருந்துச்சு. அதனால் அந்த கேரட் போட்ட பேக்லேயே இன்னொரு பக்கத்தில் நான் மிளகாயும் போட்டு வச்சுட்டேன். ஒரு டபுள் பர்பஸ் மாதிரி தான் அது. இந்த பக்கம் கேரட்டு, அந்த பக்கம் மிளகாய் போட்டுக்கலாம் நம்ம. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல எனக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. ஏன்னா 2 பேப்பராக நான் மடிச்சிருந்தேன். அதனால் அந்த பக்கம் நான் மிளகாயும் போட்டு வச்சுக்கிட்டேன்.
இதை மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து அடுக்கி வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்னும் செய்யலைன்னாக்க இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறிகள் வந்து நிறையா நாள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.